நீங்க எப்பதாவது ஒரு விஷயத்த ரொம்ப உற்று கவனிச்சிருக்கிறீங்களா? அதாவது பல 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி பல 100 இன்ஜினியர்ஸ் உழைப்புல உருவாக்கப்பட்டு வானத்துல சீறி பாயிற நாசாவோட ஒரு பிரம்மாண்டமான ராக்கெட்டுக்கும் சரி உங்க வீட்டு தோட்டத்துல யாருடைய உதவியும் இல்லாம மண்ணை கிழிச்சுக்கிட்டு சத்தமே இல்லாம முளைச்சு வர ஒரு சின்னஞ்சிறு விதைக்கும் இது ரெண்டுக்கும் நடுவுல என்னங்க ஒற்றுமை இருக்க முடியும்? வெளிப்படையா பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஒன்னு மனித அறிவியலோட உச்சம், இன்னொன்னு மிக சாதாரணமான ஒரு இயற்கை நிகழ்வு. ஆமா, ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல உங்களை நிஜமாவே ஆச்சரியத்துல உரைய வைக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் தொடர்பு இருக்கு. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல எடுத்துக்கிட்ட மூலக்கட்டுரை அண்டம் குரல், பூஜ்யத்தின் பிரசவம், இங்கிலீஷ்ல தி ஜீரோ ஆரிஜின் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். இந்த கட்டுரை பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய படைப்புகளுக்கும் நாம அன்றாடம் பார்க்கிற மிகச்சிறிய உயிரினங்களுக்கும் நடுவுல எடுக்கிற அந்த ரகசியமான பொதுவான வடிவியலை, அதாவது யூனிவர்சல் ஜியோமெட்ரி, அது ரொம்ப ஆழமா அலசுது. கண்டிப்பா இந்த ஆழமான அலசலுக்குள்ள நாம நேரா நுழைஞ்சிடலாம். ஏன்னா விண்வெளி இயற்பியல், அதாவது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், அப்புறம் பயாலஜி, பழங்கால தத்துவம், இது எல்லாத்தையும் இந்த கட்டுரை இணைச்சிருக்க விதம் நிஜமாவே இந்த உலகத்தை நீங்க பாக்குற விதத்தையும் மாத்த போகுது. உண்மைதான். நாம வாழ்ற இந்த பிரபஞ்சம் முழுக்கவே ஏதோ ஒரு குறிப்பிட்ட அச்சை, அதாவது ஒரு மோல்டு வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலைகளையும் செய்தா அப்படிங்கிற கேள்வி நமக்குள் வருதுல்ல? ஆமா, வருது. இந்த கட்டுரையை படிக்கும்போது அந்த ஒரு பொதுவான டிசைனை ஏற்க எப்படி திரும்ப திரும்ப பயன்படுத்துது அப்படிங்கறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. இத புரிஞ்சுக்க நாம முதல்ல எல்லாத்துக்கும் தொடக்கமான விண்வெளிக்கே போகணும். அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த கட்டுரையில நவீன வானியல் சொல்ற அந்த நெபுலார் தியரியை பத்தி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி விண்வெளியில ஒரு மாபெரும் வாயு மற்றும் தூசு படலம் சுழன்று சுருங்கிச்சு. ஆமா, ஒரு பெரிய கிளவுட் ஆஃப் டஸ்ட். கரெக்ட். அந்த சுழற்சியோட மையத்துல ஏற்பட்ட கற்பனைக்கே எட்டாத அழுத்தம் அப்புறம் வெப்பம், இதனாலதான் சூரியன் பிறந்தது. அந்த மைய புள்ளியதான் இது 0 பாயிண்ட் எனர்ஜி, அதாவது 0 புள்ளி ஆற்றல் அப்படின்னு சொல்லுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. வெறும் தூசும் வாயுவும் எப்படி ஒரு முழுமையான சூரிய குடும்பமா மாறும்? ஒரு மையப்புள்ளி உருவானது சரி, அதிலிருந்து மத்த கோள்கள் எல்லாம் எப்படி அந்தந்த இடங்களுக்கு போச்சு? இப்போ இது ஒரு சுழலும் பனிக்கட்டி நடன கலைஞரோட, அதாவது ஒரு ஐஸ்டேட்டை கூட ஒப்பிட்டு பாருங்களேன். அவங்க கைகளை விரிச்சு சுழலும் போது வேகம் கம்மியா இருக்கும். ஓ ஆமா, பாத்திருக்கேன். அதிகரிச்சு ஈர்ப்பு விசை உச்சத்தை அடைஞ்சது. அப்போ அங்கதான் சூரியன் பற்றி கொண்டது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா மிச்சம் இருந்த மத்த தூசுகளும் வாயுக்களும் அந்த மையத்தோட ஈர்ப்பு விசையில சிக்கி ஒரு தட்டு போல, அதாவது புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சுத்தி வர தொடங்குச்சு. அப்போ காலப்போக்குல அந்த தூசுகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதி ஒட்டிக்கிட்டு குளிர்ந்து உருவானதுதான் பூமி உள்ளிட்ட மத்த கோள்கள். ஆமா, இது ஏதோ ஒரு நாள்ல சட்டுன்னு நடந்த நிகழ்வு கிடையாது. சூரியன் அப்படிங்கிற அந்த 0 புள்ளி ஆற்றல்ல இருந்து வெடிச்சு சிதறிய ஒரு சங்கிலி தொடர் உற்பத்தி, ஒரு செயின் ரியாக்ஷன் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது கேட்கறதுக்கு ஒரு ஒற்றை விதையிலிருந்து கிளைவிட்டு படரும் பிரம்மாண்டமான குடும்ப மரம் போல இருக்கு. ஃபேமிலி ட்ரீ. கரெக்ட். சூரியன் அப்படிங்கிற ஆதி விதையிலிருந்து இந்த முழு சூரிய குடும்பமும் கிளைச்சிருக்கு. இங்க நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, இந்த கட்டுரை நவீன அறிவியலான நெபுலார் தியரிய பழமையான சித்தர் தத்துவத்தோட ரொம்ப அழகா ஒப்பிடுது. ஆமா, ஆதி மூலத்திலிருந்து விரிந்த அண்டம். அதேதான் சித்தர்கள் சொன்னதை இது நேரடியாக பிக் பேங் அப்புறம் நெபுலார் உருவாக்கத்தோட இணைக்குது. எந்த ஒரு டெலஸ்கோப்பும் இல்லாத காலத்துல அனைத்தும் ஒரு ஒற்றை புள்ளியிலிருந்து, அதாவது விந்து அல்லது நாதம், அங்கிருந்து தான் விரிவடைஞ்சது அப்படின்னு அவங்க எப்படி யோசிச்சாங்க? நிஜமாவே அது பிரமிக்க வைக்குது. அதுதான் இந்த கட்டுரையோட பலமே. அறிவியலும் தத்துவமும் வெவ்வேறு மொழிகள்ல பேசலாம், ஆனா அது ரெண்டும் சுட்டி காட்டுறது ஒரே உண்மையதான். வாழ்ந்த ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. உண்மைதான். சரி, இப்போ ஒரு மையத்திலிருந்து எல்லாம் பிரிஞ்சு வந்தது அப்படிங்கிறது புரியுது. ஆனா இங்க இருந்துதான் இந்த கட்டுரையோட மைய கருத்தே ஆரம்பிக்குது. பூஜ்ஜியத்திலிருந்து பிரிஞ்சு வந்த இந்த கோள்களோ அல்லது தூசுகளோ ஏன் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை எடுக்கணும்? அது ஒரு நல்ல கேள்வி. அதுங்க ஏன் ஒரு கனசுதரமாவும் ஒரு கியூப் மாதிரியோ இல்ல தட்டையான செவ்வகமாகவோ இல்லாம உருண்டையாகவோ அல்லது ஒரு நீர்த்துளி போலவோ மாறுது? இது தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியலையே. நிச்சயம் இது தற்செயல் இல்லைங்க. ஒரு பொருள் தன் ஆற்றலை எப்படி சிதறாம தக்க வச்சுக்கிட்டு பயணிக்குது அப்படிங்கிற இயற்பியல் விதியில தான் இதுக்கான விடை ஒளிஞ்சிருக்கு.
இத உங்களுக்கு எளிமையா புரிய வைக்க உங்க வீட்ல இருக்கிற ஒரு சாதாரண தீபத்தோட சுடரை கற்பனை செஞ்சு பாருங்க. கேண்டில் ஃப்ளேம் மாதிரி. ஆமா, அந்த சுடரை நீங்க எப்போதாவது உற்று பார்த்திருக்கீங்களா? அது ஏன் எப்போதுமே அடியில அகலமாகவும் மேல போக போக கூர்மையா ஒரு நீர்த்துளி போலவும் இருக்கு? ஆமா, காத்து எந்த பக்கம் அடிச்சாலும் சுடர் அசையும். ஆனா அதோட அடிப்படை வடிவம் மாறவே மாறாது. அது எப்போதுமே மேல் நோக்கி கூர்மையாதான் இருக்கும். இதுக்கு ஏதோ ஆழமான அறிவியல் காரணம் இருக்கா? இருக்கு. அதத்தான் நாம பாய்மை இயக்கவியல், அதாவது ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு தீபம் எரியும் போது சுடர சுத்தி இருக்கிற காத்து வெப்பம் அடையுது. வெப்பமான காத்து லேசானது அப்படிங்கறதால அது மேல் நோக்கி நகரும். ஓ, அப்ப சுத்தி இருக்கிற குளிர்ந்த காத்து இந்த வெற்றிடத்தை நிரப்ப வருமா? எக்ஸாக்ட்லி. அந்த குளிர்ந்த அடர்த்தியான காத்து அடியிலிருந்தும் பக்கவாட்டிலிருந்தும் அழுத்தத்தை கொடுக்குது. அதாவது அந்த சின்ன சுடர் தன்னை சுத்தி இருக்கிற காட்டோட அழுத்தத்தையும் உராய்வையும் மீறி மேல் நோக்கி பயணிக்கணும். அப்படி பயணிக்கும் போது அது தட்டையாகவோ இல்ல சதுரமாவோ இருந்தா காத்துல உள்ள எதிர்ப்பு விசை அந்த டிராக அதை ஈஸியா அணைச்சிடும். தன் வெப்ப ஆற்றலை இழக்காம உராய்வை கிழிச்சுக்கிட்டு மேல போக இயற்கை தானாகவே அந்த சுடருக்கு கொடுக்கிற வடிவம் தான் அந்த கூர்மையான முனை அப்புறம் அகலமான வால் அமைப்பு. வாவ், இதத்தான் அறிவியல்ல பிளாஸ்மா வடிவியல் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, பிளாஸ்மா ஜியோமெட்ரி. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி என்றால் ஒரு சின்ன தீபத்தோட சுடர் எரியிற விதத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஏரோடைனமிக்ஸ் இருக்கா? நீங்க சொல்றத பார்த்தா இந்த கட்டுரையில சொல்லியிருக்கிற நாசாவோட ராக்கெட் டிசைனும் இதே தத்துவத்துல செயல்படுற மாதிரி தெரியுது. 100% அதேதான். நாசாவோட ராக்கெட்டுகள் எப்போதுமே பெட்டி மாதிரி தட்டையா இருக்காதுல்ல. அதோட முன்பகுதி மிக கூர்மையாகவும் பின்னாடி போக போக அகலமாகி கடைசியில ஒரு வால் போன்ற அமைப்போட தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆமா, டேப்பரிங் டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனிதர்கள் இதை இயற்கை கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சாங்களா? வேற வழியே இல்லையே. பூமியோட ஈர்ப்பு விசையையும் வளிமண்டலத்துல உள்ள காத்தோட பிரம்மாண்டமான உராய்வையும் மீறி ஒரு ராக்கெட் விண்வெளிக்கு பயணிக்கணும்னா அது அந்த சுடர் வடிவத்துல தான் இருந்தாகணும். அந்த கூர்மையான முனை நோஸ்கோன் அது காத்த ரெண்டா பிளக்குமா? ஆமா, பிளக்கப்பட்ட காத்து ராக்கெட்டோட பக்கவாட்டுல நழுவி போகும். இது இல்லையென்றால் காத்தோட உராய்வுனால ஏற்படுற வெப்பத்திலேயே ராக்கெட் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். தன் ஆற்றல் முழுவதையும் ஒரே நேர்கோட்ல குவித்து சிதறாம பயணிக்க மனிதன் கண்டுபிடிச்ச உச்சக்கட்ட டிசைன் இதுதான். நீங்க சொல்றது ரொம்ப தெளிவா புரியுது. பூமியில காத்து இருக்கு, அட்மாஸ்பியர் இருக்கு. அதனால ஒரு ராக்கெட் அந்த ஏரோடைனமிக் வடிவத்துல இருக்கணும் அப்படிங்கிறது 100க்கு 100 சரி. ஆனா சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இந்த கட்டுரை விண்வெளியில உருளாங்கிற கோள்களுக்கும் இதே விதியை பொறுத்துது. எனக்கு இது கொஞ்சம் முரண்பாடா தோணுது. ஏன்னா விண்வெளி அப்படிங்கிறது ஒரு வெற்றிடம், ஒரு வேக்யூம் இல்லையா? அங்கே காத்து கிடையாது, வளிமண்டலம் கிடையாது. கரெக்ட். அப்புறம் எதுக்காக ஒரு கோள் அல்லது ஒரு விண்வெளி பொருள் காத்துல போற மாதிரியான ஒரு ஏரோடைனமிக் வடிவத்தை பெறணும்? நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்வி. இப்போ விண்வெளி அப்படிங்கிறது முழுமையான வெற்றிடம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி அல்ல. குறிப்பா சூரிய குடும்பம் உருவான அந்த ஆரம்ப காலகட்டத்துல விண்வெளி அப்படிங்கிறது ரொம்ப அடர்த்தியான ஒரு ஊடகம். ஓ அப்படியா? அப்ப அங்க என்ன இருந்துச்சு? சூரியன் அப்படிங்கிற மையத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஒரு தொடக்க கால கோள், புரோட்டோபிளானட், அந்த பிரம்மாண்டமான தடிமனான விண்வெளி மேகத்துக்குள்ளதான் பயணிச்சாகணும். அட, அப்படி என்றால் நாம நினைக்கிற மாதிரி விண்வெளி காலியா இல்ல. ஆரம்ப காலகட்டத்துல கோள்கள் ஒரு விதமான அடர்த்தியான சூப் மாதிரியான ஊடகத்துக்குள்ள நீண்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்றீங்க. ஆமா. அப்படியானால் அங்கும் பெரிய அளவுல உராய்வு ஃப்ரிக்ஷன் இருந்திருக்குமே. துல்லியமா சொன்னீங்க. அந்த உராய்வை தாண்டி தன் பாதையை அமைச்சுக்கவும் தன் வேகம் குறைஞ்சிடாம பாதுகாத்துக்கவும் அந்த ஆதி கோள்களுக்கு ஒரு வடிவம் தேவைப்பட்டுச்சு. இந்த ஆதி வடிவவியலுக்கான மிகப்பெரிய சான்றை நம்ம இன்னைக்கும் விண்வெளியில பார்க்க முடியும். எதை சொல்றீங்க? வால் நட்சத்திரங்களை, காமெட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு வால் நட்சத்திரம் சூரியனை நோக்கி பயணிக்கும் போது சோலார் விண்ட் எனப்படும் சூரிய காத்துல உள்ள துகள்களோட மோதுது. அந்த உராய்வுனால அது அச்சசலா ஒரு கூர்மையான ஒளிரும் தலையையும் மில்லியன் கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நீண்ட வாலையும் பெறுது. இத நான் இப்ப கற்பனை செஞ்சு பாக்குறேன். ஒரு இருண்ட விண்வெளியில பாயிற ஒரு வால் நட்சத்திரம் பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ராக்கெட்டை போலவே தான் இருக்கு. விண்வெளியில செயல்படுற அதே பாய்மை இயக்கவியல் விதி, அதே பிளாஸ்மா வடிவவியல் தான் அங்கும் செயல்படுது. ஆமாங்க. எந்த ஊடகமா இருந்தாலும் சரி, அது பூமியோட வளிமண்டலமா இருந்தாலும் சரி, விண்வெளியோட பிளாஸ்மாவா இருந்தாலும் சரி,
ஒரு மையத்திலிருந்து பிரிஞ்சு ஒரு எதிர்ப்பு விசையை தாண்டி பயணிக்கிற எந்த ஒரு பொருளும் இயற்கையாகவே இந்த தலை மற்றும் வால் ஹெட் அண்ட் டெயில் வடிவத்தை அடைஞ்சே தீரும். இது ஒரு மாறாத இயற்பியல் விதி. இருந்துதான் இந்த கட்டுரை என்ன முழுமையா தன் பக்கம் இழுத்துச்சுன்னு சொல்லணும். விண்வெளியில கோள்களும் வால் நட்சத்திரங்களும் செயல்படுற இதே இயற்பியல் விதிய, இதே வடிவவியல உயிரியல் உற்பத்தியோடும், அதாவது பூமியில உயிரினங்கள் உருவாகிற விதத்தோடும் இது இணைக்குது. கரெக்ட். நீங்களே யோசிச்சு பாருங்க, விண்வெளி இயற்பியல் எங்க, ஒரு உயிர் தோன்ற பயாலஜி எங்க. ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல உள்ள தொடர்பு நிஜமாவே வியக்க வைக்குது. மனித உயிரோட தொடக்கத்தையே நாம எடுத்துப்போம். ஒரு தாயோட கருப்பையை நோக்கி பாயிற அந்த ஒற்றை விந்துவோட ஸ்பெர்ம் செல்லோட வடிவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எப்படி இருக்கு? ஒரு முட்டை வடிவத்தலையும் நீந்தி போறதுக்கு வசதியா ஒரு நீள வாலும் இருக்கு. இது அப்படியே நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளக்கிய வால் நட்சத்திரத்தோட மைக்ரோஸ்கோபிக் வடிவத்தை போலவே இருக்கே. ஆமா. ஆனா ஒரு விந்துவோட பயணத்துல என்னங்க ஏரோடைனமிக்ஸ் வந்துட போகுது? அங்கதான் நாம கவனிக்க தவறுற இயற்கை இருக்கு. ஒரு நுண்ணிய விந்துவை பொறுத்தவரை அது நீந்தி செல்லக்கூடிய பெண்ணோட கர்ப்பப்பை வாய் திரவம், சர்விக்கல் மியூக்கஸ் அப்படிங்கிறது மனிதர்கள் ஒரு அடர்த்தியான சேட்டுக்குள்ள நீந்துறதுக்கு சமமானது. ஓ, அந்த அளவுக்கு அதுக்கு அது அடர்த்தியானதா? ஆமா. அந்த திரவத்தோட அடர்த்தியையும் உராய்வையும் கிழிச்சுக்கிட்டு தன் ஆற்றலை முழுவதும் இழந்துடாம அது முட்டைய சென்றடையணும். அந்த பயணம் அந்த சின்ன செல்லுக்கு மிகப்பெரியது. அந்த தடையை தாண்டி போக இயற்கையாகவே அதுக்கு அமைக்கப்பட்ட வடிவம் தான் அந்த ஏரோடைனமிக் வடிவம். இது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. விண்வெளியில வால் நட்சத்திரங்கள் எந்த சிக்கலை எதிர்கொள்ளுதோ அதே சிக்கலை தான் கர்ப்பப்பையில ஒரு விந்துவும் எதிர்கொள்ளுது. அதுக்கான இயற்கையோட தீர்வு ஒண்ணுதான். வாவ். மேலிருந்து விழும் ஒரு மழைத்துளியோட வடிவத்தை கூட இந்த கட்டுரை உதாரணமா சொல்லுது. ஈர்ப்பு விசையால ஒரு நீர்த்துளி கீழே வரும்போது காத்தோட உராய்வை கிழிச்சுக்கிட்டு வர அதுவும் அடியில உருண்டையாவும் மேல கூர்மையாவும் ஒரு வால் போன்ற அமைப்பே பெறுது. கண்டிப்பா. சரி, நீரும் உயிரணும் இருக்கட்டும். ஒரு தாவரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. கட்டுரையில அந்த விதையோட முளைப்பு, ஸ்ப்ரவுட், அதை பத்தின பகுதி என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. ஆமா. ஒரு சின்னஞ்சிறு விதை மண்ணுக்குள்ள புதைக்கப்படும் போது என்ன நடக்குது அப்படிங்கறது ரொம்ப ஆழமா பாருங்க. அந்த விதைக்கு அதுக்கு மேல இருக்கிற 1 இன்ச் மண்ணு அப்படிங்கிறது நாம ஒரு கான்கிரீட் சுவரை உடைக்கிறதுக்கு சமம். ஓ, அவ்வளோ கஷ்டமா? ஆமாங்க. அது தான் பழைய அமைப்பை உடைச்சுக்கிட்டு முதல் முறையா ஒரு புதிய உயிராக வெளியே வரணும். அந்த கடினமான மண்ணோட உராய்வு கிழிஞ்சுக்கிட்டு வெளியே வரும்போது அது எந்த பக்கமா வெளியே வருது அப்படின்னு பார்த்தா அந்த முளைப்போட நுனி மிக கூர்மையா ஒரு ஈட்டிய போலவோ அல்லது ஒரு ராக்கெட்டோட முன்பகுதி போலவோ தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இது தற்செயல் அப்படின்னு சொல்றது ரொம்ப முட்டாள்தனம். விந்துவோட வடிவம், விழும் நீர்த்துளியோட வடிவம், மண்ணில முளைக்கும் விதையோட கூர்மையான நுனி, வானத்துல பாயும் நாசா ராக்கெட், பிரபஞ்சத்துல சுற்றும் வால் நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் அந்த கூர்மையான தலை மற்றும் வால் வடிவம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுக்காக தான், தடைகளை உடைப்பது. இதத்தான் ஏரோடைனாமிக் எஃபிஷியன்சி அப்படின்னு நவீன அழிவியல் கூறுது. இயற்கை எப்போதுமே சோம்பேறியானது ஆனா மிகச் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தன் ஆற்றலை ஒருபோது வீணாக்குறதே கிடையாது. கரெக்ட். ஒரு பழைய மையத்திலிருந்து, அது சூரியனா இருக்கலாம், ஒரு விதையா இருக்கலாம், அல்லது ஒரு மனித உடலா இருக்கலாம், அதிலிருந்து ஒரு புதிய உயிர் அல்லது ஒரு புதிய கோள் பிரிஞ்சு போகும்போது அந்த வெளியோட உராய்வை காண்டி தன் ஆற்றலை இழக்காம பயணிக்க இயற்கை கொடுத்த ஒரே சாத்தியமான வடிவம், ஒரே மோல்டு இதுதான். ஒரு ஃபேக்டரியில ஒரு காரை உற்பத்தி செய்ய ஒரே மோல்ட திரும்ப திரும்ப பயன்படுத்துறது போல பிரபஞ்சம் தனக்கான ஒரே ஒரு கணித சமன்பாட்டை வச்சுக்கிட்டு பெரிய கிரகங்களையும் உருவாக்குது, சின்ன விதைகளையும் முளைக்க வைக்குது. இது கேட்கும்போது பிரபஞ்சத்தோட எந்த ஒரு படைப்பும் எவ்வளவு சிக்கலானதா இருந்தாலும் அதோட அடிப்படை வடிவமைப்பு ரொம்ப எளிமையானது, அப்புறம் ஒன்னோடொன்னு தொடர்புடையது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. நவீன அறிவியலும் அந்த பழைய சித்தர் தத்துவமும் இதே புள்ளில தான் இணையுது. ஆமா. இது வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் இல்ல, இது அப்பட்டமான நிரூபிக்கப்பட்ட பிசிக்ஸ். ஆமா. அது மட்டும் இல்ல, இது நம்முடைய பார்வையை எப்படி மாத்தணும் அப்படிங்கறதுலதான் இதோட உண்மையான வெற்றியே இருக்கு. நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துல இருந்து தனித்து விடப்பட்டவர்கள் அப்படின்னு அடிக்கடி நினைச்சுக்கிறோம். ஆனா உங்களுக்குள் ஓடுற ரத்தமும் நீங்க சுவாசிக்கிற காத்தும் விண்வெளியில சுழலும் கிரகங்களும் ஒரே இயற்பியல் விதியின் கீழ்தான் இயங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய புரிதல் இல்லையா? நிச்சயமா. இந்த தரவுகளை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது இதுதான். அடுத்த முறை நீங்க செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தும் போது அந்த மண்ணிலிருந்து எட்டி பார்க்கிற சின்ன கூர்மையான முளைப்பை கவனிச்சு பாருங்க. பல கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு கோள் சந்திச்ச அதே இயற்பியல் போராட்டத்தை தான் அந்த சின்ன விதையும் தன்னளவுல சந்திச்சு வென்று வந்திருக்கு.
ரொம்ப அழகான ஒப்பீடு. அந்த பொதுவான வடிவியல் யுனிவர்சல் ஜியாமெட்ரி உங்களை சுத்தி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. நீங்க பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டவர் கிடையாது, நீங்களும் அதோட ஒரு நீட்சி தான். சரி, நாம இந்த ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அறிவியலையும் இயற்கையையும் இணைச்சு ஒரு அருமையான பயணத்தை மேற்கொண்டோம். கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆனா இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். ஒரு புதிய கோளோ அல்லது ஒரு புதிய உயிரோ தன் பழைய மையத்திலிருந்து விடுபட்டு வெளியின் உராய்வை தாண்டி பயணிக்க அதுக்கு இந்த கூர்மையான முனையும் பின்னாடி ஒரு வாளம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம். ஆமா, இயற்பியல் பொருட்களுக்கு இது பொருந்தும். ஆனா மனிதர்களாகிய நாம உருவாக்குற புதிய சிந்தனைகளுக்கும் இந்த சமூகத்துல நம்ம கொண்டு வர நினைக்கிற சமூக மாற்றங்களுக்கும் கூட இதே வடிவம் தேவைப்படுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான கேள்வி இது. சமூகத்துல காடன் காலமா உறைந்து போய் கிடக்கும் பழைய நம்பிக்கைகளை, அந்த எதிர்ப்புகளை உடைத்தெறிந்து ஒரு புதிய சிந்தனை உள்ளே நுழையணும் அப்படின்னா அதுக்கும் மிக கூர்மையான ஒரு முனை, ஷார்ப் லீடிங் எட்ஜ் தேவையில்லையா? கண்டிப்பா தேவை. அதே சமயம் அந்த கூர்மையான சிந்தனையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல, அதை நிலைநிறுத்த பின்னாடி ஒரு பெரிய ஆற்றல் அமைப்பு, அதாவது ஒரு வாள் போன்ற மக்கள் கூட்டமோ அல்லது தொடர்ச்சியான உழைப்போ தேவைதானே? இயற்பியல்ல செயல்படுற அந்த ஆதி வடிவவியல் நம்முடைய கருத்துகளுக்கும் சமூக போராட்டங்களுக்கும் கூட பொருந்துமா? இத பத்தி சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல இணைஞ்சதற்கு நன்றி. தொடர்ந்து தேடுங்கள்.